ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல்லேருந்து ஆரம்பிக்கலாம். மாடி தோட்டத்துன்னு சொல்ல முடியாது, மாடி செடிகள். ஃபஸ்ட்டு சோம்பு கீரைகள், சோம்பு பூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும். மாலையில் பார்க்கும் செம்மையாக இருக்குல்ல. கீரை சிவப்பு தண்டு கீரை ஒன்று வந்துருக்கு. அதாவது சிறுகீரை அரைக்கீரை அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து சிவப்பு தண்டு கீரை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து கட் பண்ணி எடுக்கும் போது 4 தடவை கிட்ட ஃபுல்லாக வீடியோவே கட் பண்ணிட்டேன். அதனால் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க பாருங்கள். இது ஒரு கீரை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்ன வச்சுருந்தேன், தக்காளி வச்சுருந்தேன். அது ஒன்றும் வளரல. இதுதான் சும்மா டக்கராக இருக்கு. போது சேப்பங்கிழங்கு வளர்த்துருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. தண்ணி ஊற்றிடலாம், இதுக்கெல்லாம் ஊற்றவே இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டுனா அதனால் வேணான்னு ஓட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பீட்ரூட். ஒன்றும் வரல. சரி தேய்ச்சி பார்க்கலாமேன்னு தேய்ச்சி பார்த்தா இந்த பாருங்க, உங்களுக்கு தேய்ச்சி பார்க்குறேன். இந்த பாருங்க பீட்ரூட் கலர் உங்களுக்கு தெரியுதா. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச புதினா. இந்த பாருங்க செம்மையாக வளர்த்துருக்கு பாருங்க. புதினா தான் செம்மையாக இருக்குது. இப்போ நாட்டு புதினாவா இது வேறு, அதனாலே செம்மையாக இருக்குது. இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் வயலில் வைக்கக்கூடியது நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பாஸ் கவரில் நம்ம சோளத்தை வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் செம்மையாக வளர்த்துருக்கு. இந்த ரோவில் வந்து பார்க்கறதுக்கு இது வேறு க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லா வச்சு இதை பாருங்கள் துளுராக வந்துட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது பேர், இது பலூனு காமிச்சிட்டேன் தெரியாத. அது பேர் என்ன சொல்லுவாங்க, மறந்துடுச்சு. ஆனால் வந்துடுச்சு. வெள்ளேரிக்கான்னு சொல்ல மாட்டேன், சொரக்கா. இந்த பேக்கில் தான் வச்சுருந்தேன். அதுவும் வளர்த்து பிஞ்சு விடுது, செத்து போயிடுது. இங்கே பாருங்கள், அது பிஞ்சை கூட காமிக்கிற பாருங்களேன். அதை பாருங்கள், இதுதான் அது ஒரு பிஞ்சே. இப்போ கிள்ளிட்டு அது இது மேலே வளராது, பைத்து போயிடுச்சு. அது இதான் பிஞ்சு சாமியாக வளருது. இங்கே வரைக்கும் வளர்ந்துச்சு. இந்த முனை வரைக்கும் இது வரைக்கும் வளர்ந்துச்சு. அந்த அவரை கொடி பாஸ் பண்ணுறது இருக்கும். இது இங்கே வரைக்கும் வளர்ந்துச்சு கரெக்டாக. அங்கெல்லாம் கொடி ஏற்றி விட்டது தான் இந்த நூல்லாம். அப்புறம் எப்படி இது வந்து ஸ்ட்ராங் ஆச்சு என்ன தெரியல. இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தான். இந்த தென்னை மரத்தில் இருக்க பூச்சி எல்லாம் கொட்டி அதோடைய பூச்சி எடுத்து கீழே போடுறதுக்கு பதில் இந்த மாடியில் போட்டுது. சரிங்க, செகண்ட் ரோ பார்க்கலாம். நாங்கள் 2 ரோ தான் வச்சுருக்கோங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா பாவக்காய். இதில் வந்து நான் நிறைய அறுவடை பண்ணிட்டேன். ஏறி பாருங்கள் கொடியம்மா. இதுக்கு வந்து நாகம்மா பாட்டு போட்டு சாமியாக இருக்கும். இது வரைக்கும் போயிருக்கும். இன்னும் இங்கே பாருங்கள் சாமியாக போயிருக்கு. இதில் கூட பிஞ்சு கூட போட்டு பாருங்கள் காமிக்கிறது பாருங்கள் அழகாக இருக்குது. எல்லாம் நீங்கள் காட் பிளஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரைக்காய். நெக்ஸ்ட்டு அதுவும் கொடி ஏறிடுங்க இன்னும். பாருங்கள் கொடி இப்போ தான் ஏறுதா. பாவக்கொடி கூட சேர்ந்து ஃப்ரெஞ்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொத்தரக்காய் 3 கொத்தரக்காய் போட்டிருக்கோம். இப்போ தான் வளரணும். முள்ளங்கி வந்து போட்டிருக்கேன், செம்மையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், குண்டு மிளகாய் ஒரு காயும் இல்லை. இதை பிடுங்கி போடலான்னு இருக்கேன். இது தட்டி கொஞ்சம் அப்படின்னு அடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த பானையில் தான் அந்த வெந்தய செடியை வச்சேன், ஒன்றும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறேன். இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெரியல உங்களுக்கு. ஜிபிஎஸ் தெரியுமா? இருங்க செய்து தள்ளுறேன். அது மூவ் ஆகுது, அது மட்டும் தெரியுமா? நான் இது க்ளீன் பண்ணவும் சொல்கிறேன். இது வந்து நல்ல இந்த மீன்லாம் கிடையாது. கலர் ஃபிஷ்லாம் வளர்க்குற மீனே கிடையாது. இது வந்து ஏரி மீன். நாங்கள் வெனஸ்டே சாயங்காலம் போனோம், அப்போ பிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சாமியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாடி தோட்ட முள்ளங்கி தான் ரொம்ப பிடிச்சிதுங்க பாருங்கள். இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் அறுவடை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இது சூப்பராக வளர்த்துரு அப்புறம் மாதிரி இருக்குது. இந்த பானையிலனா வச்சாலும் வளர மாட்டேன். பூச்செடி தான் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.